இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பிய பொதுமக்கள். பெருங்களத்தூர் தாம்பரத்தில் போக்குவரத்து நெரிசல். போக்குவரத்து நெரிசலால் பெருந்துறை அருகே 2 கிலோமீட்டர் வரை வாகனங்கள் அணிவகுப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் ஆத்தூர் மதுராந்தகத்தில் 7 கிலோமீட்டர் வரை வாகன நெரிசல். திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூரில் இன்று கனமழை பெய்யும். சென்னையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என கணிப்பு. அரியலூர், ஜெயங்கொண்டம், தாப்பழூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை. விருத்தாச்சலம், நெய்வேலி, பெண்ணாடம், வேப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் இடி, மின்னல், பலத்த காற்றுடன் மழை. மேற்குவங்க மாநிலத்தை தொடர் கனமழை புரட்டி போட்டது. டார்ஜிலிங்கில் ஏற்பட்ட வெள்ளம், நிலச்சரிவில் சிக்கி 20 பேர் உயிரிழப்பு. நேபாளத்தில் பலத்த மழை ஏற்படுத்திய பாதிப்புகளால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 50ஐ தாண்டியது. தலைநகர் காத்மண்டுவில் சாலைகளை வெள்ளம் சூழ்ந்ததால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தமிழ்நாடு யாருடன் போராடும் என்ற ஆளுநர் RN ரவியின் கேள்விக்கு முதல்வர் ஸ்டாலின் பதில். இளம் தலைமுறையை நூற்றாண்டு பின்னோக்கி இழுக்கும் சதிக்கு எதிராக போராடும் என பதிவு. அரசியலுக்காக கச்சத்தீவு பிரச்சனையை திமுக எழுப்புகிறது. கொடுக்க உறுதுணையாக இருந்ததை திமுக அரசுதான் என மத்திய இணையமைச்சர் முருகன் பேட்டி. கச்சத்தீவை தாரவாரித்து கொடுத்தது காங்கிரஸ் அரசாங்கம். அப்போ இங்கு ஆட்சியிலிருந்து ஒப்புதல் கொடுத்தது திமுக அரசாங்கம். ஆனால் இப்பொழுது அரசியலுக்காக இந்த ஒரு பிரச்சனையை கிளப்பிக் கொண்டிருக்கிறது. கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக 2வது நாளாக விசாரிக்கும் சிறப்பு புலனாய்வு குழு. பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்திக்க திட்டம். கரூரில் விஜய் பரப்புரையின் போது 25,000 பேர் கூடுவதை காவல்துறையினர் ஏன் தடுக்கவில்லை? நாளிதழ் செய்தியை சுட்டிக்காட்டி அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி கேள்வி. கரூரில் நடந்தது விபத்தாக இருந்தாலும் விஜய் தார்மீக பொறுப்பேற்றிருக்க வேண்டும். விஜயை கைது செய்தால் தவறான முன்னுதாரணமாகிவிடும் என அமமுக பொதுச் செயலர் தினகரன் கருத்து. ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் அரசு மருத்துவமனையில் பயங்கர தீ விபத்து. நோயாளிகள் 6 பேர் தீயில் கருகி உயிரிழந்த பரிதாபம். பாமக நிறுவனர் ராமதாஸ் மருத்துவமனையில் அனுமதி. வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்காகவே அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பாமக MLA அருள் தகவல். இந்தியாவின் மிகவும் பாதுகாப்பான நகரங்கள் பட்டியலில் தொடர்ந்து கொல்கத்தா முதலிடம். பாதுகாப்பற்ற நகரங்களில் முதன்மையானதாக மாறியுள்ளது கொச்சி.
ராமநாதபுரத்தில் நடைபெற்ற தேசிய ஸ்டாண்ட் அப் பெடலிங் சாம்பியன்ஷிப் போட்டி. அரிமான் கடற்கரையில் நடந்த போட்டியில் 10வது முறையாக சென்னை வீரர் சாம்பியன். மத்திய பிரதேசத்தில் இருமல் மருந்து குடித்த குழந்தைகள் உயிரிழந்த விவகாரத்தில் மருத்துவர் கைது. சர்ச்சைக்குள்ளான இருமல் மருந்து விற்பனைக்கு மாநில அரசு தடை. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் உள்ள காஷ்மீர் பகுதியை இந்தியா மீண்டும் கைப்பற்ற வேண்டும். RSS தலைவர் மோகன் பகவத் பேச்சு. இந்தியாவின் நிபந்தனைகள் மதிக்கப்பட வேண்டும். வர்த்தக ஒப்பந்தம் வெற்றிகரமாக அமைய அமெரிக்காவுக்கு வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தல். இந்திய ராணுவம் மீண்டும் அச்சுறுத்தலில் ஈடுபட்டால் பாகிஸ்தான் அதற்கு தகுந்த பதிலடி கொடுக்கும். பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் குவாஜா ஆசிப் எச்சரிக்கை. இந்தியா மற்றும் பிரிட்டன் கடற்படைகள் இணைந்து நடத்தும் கூட்டு போர் பயிற்சி. இருதரப்பு பாதுகாப்பு உறவை வலுப்படுத்தும் நோக்கில் நடவடிக்கை. காசா மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல். போர் நிறுத்தம் செய்ய ட்ரம்ப் வலியுறுத்தியும் நீடிக்கும் தாக்குதலால் பதற்றம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.